ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் அம்மா வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஷீ செட் இட் வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் ஐ டு செட் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் வெண்ட் ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகி முத்ராஸ் போய் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங், பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஆங்கர் கண்ட்ரோல்னு இப்ப முடிஞ்சிருச்சு. பெக்கிங் நடுவுல. Yeah, and I had a wonderful experience with your for teens, both the batches. I gained valuable insights by improving my concentration, which has proven immensely in my daily life. And yeah, I'm particularly grateful for the mentors and you, Auntie, because and Tuma, Auntie, you took for your dedicated efforts in teaching us new skills every weekend. And even I'm very happy that I've got new friends from each and every background. There are people from different state. Like this, throughout the presentation, we enjoyed a lot. It was very fun. I'm gonna miss this again. Hi all, I'm Sashwati. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, எனக்கு தெரியவே தெரியாது இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறோன்னு அவர் சொல்ல மறந்துட்டாரு. அம்மா தான் ஒரு கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி எந்த சாட்டர்டே கிளாஸுமே அட்டன் பண்ண மாட்டேன். என்னோட மென்டாஸ் தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அட்டன் பண்ணனால எனக்கு அந்த கிளாஸ் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஆஃப் மை மென்டாஸ் தான். ரொம்ப என்ஜாய் பண்ண கிளாஸ். ஃபர்ஸ்ட் சீசன் நினைச்சேன் போர்லாம் அடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு நாள் கூட போர் அடிக்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மீட்டிங்காக நான் வெயிட் பண்ணிட்டுலாம் இருப்பேன். எக்ஸாம்லாம் வந்துட்டு மீட்டிங் வரப்போகுது ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோ ஜாலியா இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆன்ட்டி. எல்லா ஆன்ட்டிஸையும் மிஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. அப்புறம் போக போக ஜாலியா இருந்தது. அப்புறமேட்டு வந்து எனக்குள்ள வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. எனக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் வீட்டுல இருந்து படிக்கவே மாட்டேன். இப்போ எனக்கே தோணுது படிக்கணும்ட்டு. நான் வந்து முத்ராஸ் கத்துக்கினேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுல ஞாபகமே இருக்காது. எது எனக்கு என்ன சொன்ன ஞாபகமே இருக்காது. அப்புறம் நீங்க பெப்கிங் சொன்னதால அதெல்லாம் அப்புறம் நீங்க சொன்னோடனே சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங்கு, அப்புறமேட்டு வந்து நாங்க எங்க ஆன் பண்ணிட்டு நீங்க ஒரு இது சொல்லிட்டு அதை நாங்களே சொல்லணும், அந்த பத்தி சொல்லணும். ஆன்ட்டி ஆக்சுவலி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா தான் போஸ்ட் பண்ணி அமிச்சாங்க, போயிட்டு பாரு அப்படின்னு. போய் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். போக போக ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே ஆர்த்தி ஆண்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. என்னோட அட்டென்ஷனை ஃபர்ஸ்ட் காட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சஜிதா ஆண்டி டீம்ல போகும்போதெல்லாம் அவங்க ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் உமா ஆண்டி ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு யூ. என்னை நிறைய என்கேஜ் பண்ணீங்க. எனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க பிரசன்டேஷன் வழியா. என்னோட யுவா மெமரிஸ் குரூப் இன்னமும் என்கிட்ட இருக்கு. மீதி பிரசன்டேஷன் குரூப் கூடயும் நான் இன்னும் என்கேஜா தான் இருக்கேன். எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்லாம் வீடியோ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் போடும்போது 12 அதுக்கு மேலேயே நிறைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருப்பேன். ஆனா ரீசெண்டா போட்ட வீடியோலாம் 2-3 வீடியோ தான் டேக்ஸ் எடுத்திருப்பேன். ஐ திங்க் ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட். லெஃப்ட் ஹேண்ட் கூட எனக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஆண்டி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஹாய் ஆண்டி. எங்க அப்பா தான் இதுல சேர்த்து விட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் போர்டு அடிக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல வந்து நான் என்ன கத்துக்கினேன்னா, லைஃப் எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும், எப்படி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கத்துக்கினேன். அப்புறம் முத்ராஸ் எல்லாம் கத்துக்கினேன். லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். யாருக்கிட்ட எப்படி கோ பண்ணணும், எந்த அளவுல கோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் சேரும்போது ஏன்டா சேர்ந்தோம், ஏன்னா 12th வேற அதிகமா படிக்கிற வேலை இருக்கு. அதுவும் இந்த எக்ஸாம் டைம்ல வச்ச உடனே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இந்த கிளாஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. சரி சேர்த்து விட்டாங்க, பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சஜிதா மேமோட இதுல இருந்தேன். அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேள்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா எங்களை லீட் பண்ணாங்க. தேங்க்யூ சஜிதா மேடம். சஜிதா ஆண்டி, சாரி சஜிதா ஆண்டி. நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, அது நமக்கு பேச வேண்டிய இடத்துல கன்ஃபார்ம் பேசணும். அந்த மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். முத்ராலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் இப்பதான் நான் கத்துக்கிறேனே. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கூட கிடையாது. நான் ட்ரை பண்ணுவேன். இப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடும்போது நாங்களாம் எடுத்து வச்சிருவோம். சரி யாராச்சும் போட்டோம், அடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிலாம் நினைச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போடுறது, அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணேன். ஆனா எனக்கு அது இதுவா வரல.
ஆனா ஃபர்ஸ்ட் நாங்க டீம் போகும்போது ரொம்ப நல்லா பேசணும், நாங்க எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டோம். எங்களுக்கு எனக்கான டாபிக்கை நானே தேடும் போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிய போகுதுன்னு தான் கொஞ்சம் செட் ஆச்சு. பரவாயில்ல, தேங்க்யூ மேம். மேம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே விட்டுருப்பேன் மேம், இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் மேம். நானு இந்த மாதிரிலாம் நான் பேசுனதே கிடையாது, யார்ட்டையுமே அவ்வளவு சீக்கிரத்துல பழகவே மாட்டேன், பழகவே தெரியாது, அமைதியாவே இருப்பேனா. நான் இப்பதான் நான் எல்லாத்திட்டையும் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியும். இந்த மாதிரி நான் எதுவுமே அட்டன் பண்ணதில்ல. ஆனா உல்லாஸ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு, அதுல அட்டன் பண்ணிருக்கேன். நான் இந்த மாதிரி ஏழுத்துக்கிட்டே பேச மாட்டேன். முதல்ல நான் அவங்கள பார்த்தாலே ஒரு தான் 4 அடி போய் நிக்கிறது தான். அவங்கள பார்த்தா தெரிச்சு போட்டுருவேன். இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் பேச ஆரம்பிச்சேன். இந்த கிளாஸ்ல ஏன்னா எல்லாருமே ஜாலியா பேசுறாங்க. இதுல நான் வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டேன்னா, யாரையும் பார்த்து போகக்கூடாது, தைரியமா பேசணும். இதே மாதிரி அந்த கிளாஸ்லயும் நீங்க இந்த சொல்லி கொடுத்த மாதிரி அங்கேயே தைரியமா நின்று பேசுவேன். அப்புறம் வந்து இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்த்தி வந்து நான் என்ன ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணாலும் அவங்களுக்கு அனுப்புவேன். எல்லாமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்க, சூப்பரா பண்றேன்ட்டு. அவங்க பண்றதுல எனக்கு இன்னும் போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை வரும். நீங்க அந்த கோவம் டாபிக் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதுல நீங்க சொன்னதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கோவப்படுற இடத்துல கோவப்படணும், கோவப்படாத இடத்துல கோவப்படக்கூடாது. அந்த டாபிக்ல எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. எனக்கு அது மாதிரிதான் கொஞ்சம் தயங்கிதான் வந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி கேமரா போட்டு பேசுறது அதுவே பெரிய விஷயம். ஏன்னா முன்னாடி எல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே படிச்சுட்டே இருப்பேன், இதா பண்ணிட்டே இருப்பேன். இப்பெல்லாம் பண்ண முடியுது. லைக் தயங்கிதான் வந்தேன். ஏன்னா 6 மணிக்கு எழுந்து பண்ணணும்னா எனக்கு அதுவும் எனக்கு அந்த பெக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா வந்து இப்பதான் 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு பயாலஜி டெஸ்ட் இருந்தது, அதுக்கு ஐ யூஸ் பெக்கிங் அண்ட் எனக்கு 20 out of 20 வந்துருச்சு. So yeah. Wow. So happy. Thank you so much for sharing this. So I have learned many things during this session, and I have learned how to control my anger and how to concentrate. Sajita aunty has taught us Mushti Mudra and Gyan Mudra and Hakini Mudra, which are really helping me a lot. And I thank Sajita aunty for being a great mentor and always encouraging me. Thank you, aunty. ஹாய் ஹால், நான் திவ்யா. நான் வந்து சந்திரா ஆண்டி இருக்காங்க, அவங்க சொல்லிதான் நான் வந்து இதுல வந்து சேர்ந்தேன். எனக்கு வந்து எந்த டவுட்ஸ்னாலும் சரி, அவங்க என் மைண்ட் கிளியர் பண்ணி விடுவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி தோணும் எனக்கு. அவங்க சொன்னப்ப சரி ஓகே, எதுக்குள்ள போனாலும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஏதாவது ஸ்கில்ஸ் நமக்குள்ள இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதுக்குள்ள வந்தேன். நான் வந்ததுல எனக்கு பெஸ்டா நான் என்ன கத்துக்கிட்டேன்னு சொன்னா, கான்ஃபிடண்டா பேசுறேன், நல்லா கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்த திவ்யாக்கும் எனக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது. அண்ட் தென் நான் வந்து சஜிதா ஆண்டி டீம்ல இருந்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்கதான் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு சந்திரா ஆண்டி மாதிரியே இருப்பாங்களா, இவங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன். அவங்களே வந்து எனக்கு மென்டரா இருந்தாங்க. பட் ஆர்த்தி ஆண்டி சரி, சஜிதா ஆண்டி சரி, 2 பேருமே நல்லா பேசுவாங்க. அண்ட் தென் வந்து ஒரு வாட்டி முஷ்டி முத்ரா சொல்லி கொடுத்தீங்க. அப்ப எனக்கு வந்து ரொம்ப கோவமா இருந்த ஸ்கூல்ல. அப்ப அந்த முத்ரா பண்றச்சே கையில இருக்க நகம் வந்து நல்லா குத்தி தழுமே வந்துருச்சு. அது வந்து எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். பெக்கிங் வந்து எனக்கு ரொம்ப உதவுச்சுன்னு சொல்லலாம். நான் எந்த 1 marks இருந்தாலும் இப்ப நான் பெக்கிங் ரிலேட் பண்ணி தான் படிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இப்ப இருக்க எக்ஸாம்ஸ்ல ஒரு 20னா ஒரு 18 marks அந்த மாதிரி வந்துடுது. எனக்கு நிறைய எனக்குள்ள இருக்க சேஞ்சஸ் எனக்கு தெரியுது.